ஹாய் பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் சுகமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய தாசனாய் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சரிங்களா? இப்போ அன்பு பிள்ளைகளே, இன்றைய தினத்துல செய்தியில கர்த்தரிடத்துல நான் விசாரிச்ச போது ஆண்டவர் அநேகருக்கு டைம் ஆஃப் ரிஜாய்ஸ்மெண்ட் ஹஸ் கம் நியர் அப்படின்னு சொன்னாரு. அதாவது டைம் ஆஃப் ரிஜாய்ஸ்மெண்ட்னா நீங்க எதுல முயற்சி செய்து கொண்டிருந்தீங்களோ அதை அச்சீவ் பண்ற டைம் வந்துருச்சு. ஏதோ ஒரு நெடுநாளாய் ஒரு நல்ல செய்திக்காய் காத்து கொண்டு இருந்தீங்க. அது ஒரு திருமண வரனா இருக்கலாம், இல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல நான் போனோம், இல்ல ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு காரியத்திலே நான் வெற்றி பெற வேண்டும் என்று ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தீங்க. அந்த டைம் ஆஃப் ரிஜாய்ஸ்மெண்ட் ஹஸ் கம் என்று சொல்லி ஆண்டவர் காமிச்சார். சரிங்களா? அதனால அன்பு பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருக்குள் சுகமா இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய ஆசை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருடைய பிரியம். அப்ப ஏன் பிரதர் நிறைய ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கிடைக்கல, வேதத்துல கிடைச்ச வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறலன்னா நம்மளுடைய வாழ்க்கை அந்த லட்சணத்துல இருக்குது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? வாழ்க்கை அந்த லட்சணத்துல இருக்குன்னா என்ன சொல்லுங்க? மற்றவங்களை குறித்து புறன் பேசுறது, மற்றவங்க செஞ்சதை மன்னிக்காம அப்படியே இருதயத்துல வச்சு. எங்க உறவினர்ல ஒருத்தவங்க இருக்கிறாங்க, டாக்டர் ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் மெடிக்கல் ஹெல்ப் எல்லாம் எங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை ஏதாவதுன்னா அவங்க கிட்ட கேட்போம். மற்ற நேரத்துல நான் ஏதாவது கோவப்பட்டு அவர்களை சொல்லி விட்டேன்னா அப்படியே அந்த குரோதத்தை அவர்கள் இருதயத்துல வச்சிருப்பாங்க. இது சொல்ல போனா என்னை விட 20 வயசு அவங்க மூத்தவங்க. அப்படியே அந்த குரோதத்தை அவர்கள் இருதயத்துல வச்சு கொண்டு அப்பப்போ அப்படி கொட்டி காட்டுவாங்க, ஒரு குழவியை போல. சரி, அதை ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும். அது போல நம்மளுடைய வாழ்க்கை அந்த லட்சணத்துல இருக்குது. மற்றவங்களை நீங்க ஃபர்கிவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த வாய் மற்றவங்களை குறித்து ரொம்ப அருவருப்பா பேசவே பயன்படுது. ஒருத்தரை குறித்து நல்லபடியா பேச இல்லை. வேதாகமத்தை படிக்கிறீங்க, ஆனா வேதாகமத்தை நீங்க கை கொள்றது இல்லை. பிள்ளைகளா, அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் வரும்? தேவ ஜனமே பதில் சொல்லுங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனா அது ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில பலிக்க மாட்டேங்குது? ஏன் ஒரு சிம் கார்டு வாங்கி ஆக்டிவேட் பண்ற மாதிரி ஏன் அந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குதுன்னா, நம்மளோட வாழ்க்கையில ஏராளம் குறைபாடுகள். ஆண்டவர் தம் கிருபையினால பூர்ணப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு பக்கத்துல ஜீவனை காத்து கொண்டு இருக்கிறார். ஆனாலும் ஏராளமான குறைபாடுகள். அது நம்ம வாக்கு தத்தங்களை அறிக்கையிட்டா கூட சில நேரத்துல நிறைவேற மாட்டேங்குது. சரி தேவ ஜனமே, நீங்க எல்லாம் கர்த்தருக்குள்ளாக உங்களுடைய பக்தி வைராக்கியத்திலே கர்த்தருக்குள்ளாக இன்னும் ஸ்திரப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க கை கொள்ளுகிறதுல வல்லுநர்களாக வேண்டும். சரிங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தேவ ஜனத்துக்கு டைம் ஆஃப் ரிஜாய்ஸ்மெண்ட் இஸ் வெரி நியர். கர்த்தருடைய ஆசனாய் உங்கள் எல்லோரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே